கொட்டு மழை காலம் உப்பு விற்க போனே காத்தடிக்கும் நேரம் கோலமாவு விற்க போனே அப்படிங்கிற கதையாகி போச்சுங்க. அட்டகாசமாக பல வருஷமாக பல மாசமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தது. எப்படா நம்ம கைக்கு பைக்கு கிடைக்கும், அந்த ஆளை கிளம்பி எங்கிட்டாவது போயிடலாம், அதுவும் ஒரு 500-1000 கிலோமீட்டரில் ஒரு 5000-10,000 கிலோமீட்டராவது பைக்கு ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆர்வத்தோடு இருந்த காயலுக்கு ஒரு நிறைய பிளான் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணி ஒரு அடுத்த ரைடு போகலான்னு சொல்லி பிளான் பண்ண காயல் இன்னைக்கு வந்து கிளம்பிட்டான். கிளம்பி சென்னையில் கொடுங்கையூரில் இருக்கேன் பார்த்துடுங்க. வேறு லெவலில் ஒரு பிளான் பண்ணி ஒரு ரைடு இப்போ நம்ம போக போகிறோம். நீங்கள் லாஸ்ட்டாக நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் போட்டிருப்பேன், நான் ரைடு அப்டேட்டுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் ரைடில் தான் இருப்பேன். இப்போ இங்கே வந்திருக்க கொடுங்கையூரில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வி நகர் நுழைவாயில்னு போட்டிருக்க இந்த இடத்துல. இங்கே எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாச்சுன்னா, நம்ம பைக் இங்கே தான் இருக்குங்க. நான் பற்றிலாம் பைக்கு வந்து பக்காவாக ரெடி ஆகி இந்த டாப் பாக்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். டாப் பாக்ஸ் தான் இருக்குது. வந்து நேற்று வந்தேன் நான் இங்கே இந்த கடைக்கு வந்து நேற்று வந்தேன். இது எந்த கடை அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னீங்கன்னா, நம்ம ரிஸ்வான் பைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரிஸ்வான் மோட்டார்ஸா இந்த பாய் நம்ம லடாக்குக்கு நம்ம கூட வந்திருப்பாப்புல கொடுங்கையூர்லேருந்து, அவருடைய கடைக்கு தான் வந்திருக்கிறேன். அவரு கடையில் நிறைய ஐட்டங்கள் நம்ம வண்டிக்கு இப்போ ஏற்கனவே நிறைய இப்போ நம்ம வேம்புலிக்கு மாட்டியாச்சு. ஆனாலும் இந்த லாங் ரைடுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியான பொருட்கள் நிறைய நான் வந்து வாங்கினேன். அது எல்லாத்தையுமே நேராக இங்கே வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் மாட்டிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு ரைடர் ரெடியாக வராரு. வந்துட்டாரு வேற லெவலு. ஹாய் பாய். உங்கள் கடையில் ரைடராக வந்து நிற்கிறீங்களே, பார்க்குறவங்களுக்கு பக்கத்தில் உள்ள அடையாளம் தெரியுமா? ஏன் தெரியாது? கண்டிப்பாக ஹெல்மெட்டை கழட்டினா தான் கண்டுபிடிப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் 3 பேர் போக போகிறோம். பாய் ஒருத்தவங்க, நம்ம செந்திலண்ணன் ஒருத்தங்க, அப்புறம் நம்ம வேம்புலி. ஸோ இங்கே வந்து இன்னும் ஒரு சின்ன அப்டேட் இருக்குது. இந்த நேற்றே வந்தது, அந்த கதையை சொல்லி முடிச்சிடறேன். ஐயோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாமான் மாட்டியிருக்கு வண்டியில். நேற்று வந்து ஒரு நான் 3-3:30க்கு நாங்கள் வேலையை ஆரம்பித்தோம். நான் விடிய அதாவது நைட்டு 1 மணி வரைக்கும் மாட்டியிருக்கோம். நிறைய ஐட்டங்களாக மாட்டி, கிராஷ் கார்டு, சம் கார்டு, ரேடியேட்டர் கார்டு, அப்புறம் லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டு, அப்புறம் இந்த ஆயில் கேனுக்கெலாம் சப்போர்ட் இருக்கும்ல அது, அப்புறம் நேவிகேஷனுக்கு உண்டான இது எல்லாத்தையுமே புதுசாக ப்ரீமியமாக நம்ம லெஜெண்டரி கஸ்டம்ஸில் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையும் ஒரே செட்டப்பாக இருக்கட்டும்னு சொல்லி மாற்றினோம். மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பெட்டி டாப் பாக்ஸு இது எல்லாத்தையுமே இங்கே வச்சு தான் மாட்டினேன். ஏன் மாட்டினேன்னா, என்னோடய பைக்கு ஒரு அப்டேட்டுக்காக நம்ம டிவிஎஸ் ஷோரூமில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த அப்டேட்டை முடிச்சுட்டு இப்போ இங்கே தான் எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தேன். மாத்திரை வாங்கிட்டு வந்தீங்களானே? மெடிக்கல் இல்லையா? ஐயோ, இப்படி நோயாளிகளாக கூட்டிட்டு ரைடு போகிறேனே. ஏன் மாத்திரை இல்லாமலாம் வராரு? ஏன் சரி, போகிற வழியில் அப்போலோவில் வாங்கிக்கிடுவோம். மாத்திரை இல்லைன்னா ஆகாது என்ன? ஸோ நேற்று நல்ல வேலை, செந்திலனுக்கும் சரி பாய்க்கும் சரி நிறைய வேலை. வண்டியை ஃபுல்லாக அவங்க தான் மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்து ஒரு மணி இப்போ 10:30 ஆகுது. இப்போ 11 மணிக்குள்ளே இங்கேருந்து ரைடு கிளம்பிடணும் அப்படின்னு பிளானு. இப்போ நான் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். ஒரு பிளாட்பார கடையில் சாப்பிட்டு வந்தேன். அதுதான் வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். ரைடு அப்டேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பாடி சரணா ஸ்டோருக்கு பக்கத்தில். ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு அப்டேட்டுகள் பண்ணிவிட்டு நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு ரைடு போயிருப்பேன் சோலோவா 68 நாள். நிறைய பேருக்கு தெரியும். அதில் தான் நிறைய பேர் காயலுடைய நட்புதாரர்களாக மாறினீங்க. ஸோ அந்த ரைடு போகும்போதே எனக்கு இந்த ரூட்டை எடுத்து போகணும்னு ஒரு ஆசை. ஆனால் அந்த டைமே என்னால் முடியலை. எவ்வளோ தான் ஒரே நாளில் ஒரே டைம் பண்ண முடியும்? அதுக்கு ஒவ்வொரு வருஷமாக நம்ம யோசனை பண்ணி கடைசியில் இந்த ரூட்டு அமைச்சிருக்கு. இந்த ரூட்டில் நம்ம இன்றைக்கி ரைடு போக போகிறோம் 3 பைக்கில். இதில் நம்ம வேம்புலி இன்னைக்கு இந்த வாட்டி தான் நம்ம லாங்கு போக போகுது. இப்போ போன வாட்டி நம்ம பைக் அசசரிஸ் வாங்கணும்னு சொல்லி ஒரு 3 மாநிலங்கள் சுற்றி வந்தோமா. அதில் பெருசாக வந்து நம்ம வேம்புலிக்கு தீனி கொடுக்கல. 1500-2000 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்திருக்கோம். சாரி, 2000 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் இப்போது முழு தீனிங்கிறது இதுதான் பார்த்துக்கிடுங்க. பக்காவாக இந்த ஒரு கிராஷ் கார்டு போட்டாச்சு. இதெல்லாம் நம்ம மாற்றக்குள்ளே பட்ட பாடு. இந்த இது என்னது ஃபாக் லைட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று, அதுக்கப்புறம் நமக்கு நேவிகேஷன் சிஸ்டம் இங்கே அதையும் கொஞ்சம் கீழே இறக்கணும், அது ஒன்று இருக்குது. அப்புறம் 360க்கு ஒரு இது கம்பி மாட்டணும். இப்போ டேங்க் பேக்கும் வந்து இதில் உள்ள ஒயரை தொலைச்சிவிட்டேன். ஸோ இதுக்கு ஒரு ஒயரை வந்து வெளியே வாங்கி போட்டிருக்கு. அப்புறம் ட்ரை பேக்கு, இதுதான் நம்ம வந்து கொண்டு போகிற ட்ரை பேக்கு. ஃபோனுங்க இருக்கா, மோட்டோ ஓப் கம்பெனியோடது. அந்த ட்ரை பேக் வச்சுருக்கேன். இப்போ இந்த வாட்டி வந்து இந்த பைக்கு ப்ரீமியமாக இருக்கிறதுனால நான் கச்சாமுச்சான்னு லக்கேஜஸ் ஏற்றலை. ஒரு டாப் பாக்ஸு, 2 பேனியர்ஸு, ஒரு ட்ரை பேக், இந்த 3 தான். அப்புறம் ஒரு டேங்க் பேக்குன்னு வைங்களேன், அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் மாட்டிட்டு வண்டி வந்து நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோங்க.
இப்போ கிளம்பி இங்கேருந்து ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விஜயவாடா தான் போட்டிருக்கோம். ஒரு 500 கிலோமீட்டர் 450 கிலோமீட்டர் என்னமோ வரும் இங்கேருந்து. ஒரு 7-8 மணி நேரத்தில் நமக்கு போகலான்னு சொல்லி கூகுள் சொல்லுது. 11 மணினா ஈவினிங்குள்ளே போயிடுவோம். போயிட்டு அங்கேயும் ஒரு சின்ன அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு வண்டிக்கு. என்ன மாதிரி யாருமே வந்து ரைடு போயிருக்க முடியாதுங்க. இங்கே பாருங்க, இன்னுமே வந்து இன்னும் ஐட்டங்களை கொஞ்சம் செட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னுமே 3 பேர் 4 பேர் பாயோட கடையில் உள்ள ஆள் பசங்க வேற கிடந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னுமே மாட்ட முடியல. பாய் வந்துட்டு பாய் ரெடியானவரே சட்டையை கழட்டிட்டு இருப்போங்க. இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ என்னென்ன போட்டிருக்கேன்னு ஒரு லைட்டாக உங்களுக்கு டிம்ஸ் காட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிராஷ் கார்டு புதுசாக நம்ம ஏற்கனவே போட்டிருந்ததை கலட்டிட்டு திருப்பி புதுசாக போட்டிருக்கு. அதேமாதிரி பாக்லைட்டு கீழே வந்து ஒரு பாக்லைட் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து இந்த கிராஷ் கார்டு பேக்கு, இதில் ஒரு கிராஷ் கார்டு பேக் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு நமக்கு பாக்லைட் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. அப்புறம் நக்கல் கார்டு இதெல்லாம் ஏற்கனவே போட்டது. இது ஜிபிஎஸ் மவுண்ட். இது நான் இது வரைக்கும் ஜிபிஎஸ் இது காட்டலை உங்களுக்கு. ஒரு வீடியோவில் மட்டும் போட்டிருப்பேன். பட் ஆனால் அதில் உங்களுக்கு பெருசாக இருந்திருக்காது. அதுக்கப்புறம் லேடிஸ் ஃபுட்ரெஸ்ட் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். இந்த இதில் ஏதாவது கட்டினா கூட வச்சு கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இது வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டல. கிவியில் வந்து ஒரு பாக்ஸ் ஏதாவது டிவிஎஸோடைய சேர்ந்து அவங்க சேல் பண்ணுற ஒரு பாக்ஸ் இது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ். இது ரெண்டுமே வந்து 22 லிட்டர் கொள்ளளவு. இது 22 லிட்டரு, இது 22 லிட்டரு. அவ்வளோதான் கொள்ளளவு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, டேங்க் பேக் இருக்குது. அப்புறம் நக்கல் கார்டு இதெல்லாமே நான் ஏற்கனவே போட்டிருந்தது தான். இப்போ வந்து பாய் மாட்டிகிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஏ இது போல், அந்த 360 போல் ஒன்று மாட்டிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் போர்டு மாற்றியாச்சு. இங்கே பக்கம் ஒரு பேக்கு. இப்போ டாப் பாக்ஸ் ஒன்று அதில் வந்து நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா, இந்த தடவை லக்கேஜ் அதிகமாகவே கிடையாது. ரொம்ப 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 கம்மியான லக்கேஜ். அந்த ட்ரை பேக்கில் வந்து ஒரு 4 செட்டு தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் கிடையாது. 4 செட்டு ட்ரெஸ் தான் இருக்குது. அதை மட்டும் மாற்றிட்டு அப்படியே நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக அந்த ஒரு பெரிய லாங் ரைடு குறைஞ்சது ஒரு மாதம் ஓடிடும் நினைக்கிறேன். இந்த ஒரு மாதத்துக்கே ஒரு 4 செட்டு ட்ரெஸ் தான். இந்த இவ்வளோ ரைட்லேயே, இவ்வளோ நாள் ரைட்லேயே இந்த வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறேங்க. 4 செட்டு தான். அதுவும் ஒரே ஒரு ஜீன்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபுல்லாக ரைடிங் கேஸில் இருந்துடலாம். இப்போ டிஷர்ட் மட்டும் ஒரு 4 டிஷர்ட் எடுத்திருக்கேன். 4 பனியன் 4 ஜட்டி எடுத்துருக்கேன். அப்போ அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. கொஞ்சமாக இப்போ யூஸ் பண்ணிவிட்டு அதோட இந்த ரைடை ஃபுல்லாகவே ஒப்பேற்றிடலாம். ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி குளிச்சா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 ட்ரெஸ் இருக்குல்ல, குளிக்கிறதுக்கு 4 நாள் அப்படியே போட்டு கலட்டி வச்சுட்டு 4வது நாள் உட்காந்து எங்கேயாவது ஆற்றுல குளத்துல கரையில் நின்று புதிய துவச்சி காய போட்டுட்டு நல்லா புளியெல்லாம் போட்டுட்டு அப்படியே அடுத்த ஸ்டெப்பு போகலாம். ஏன்னா நம்ம போகிற வழியில கங்கை இருக்குது, யமுனா இருக்குது, காவேரி இருக்குது. காவேரி கிடையாதோ, கங்கா, யமுனா, சரஸ்வதி இருக்கு. சரஸ்வதி நதி உள்ள இருக்கு. இருந்தாலும் உள்ள முங்கி போய் நாங்க குளிப்போம். அப்புறம் இமயமலைக்கு போறோம். இமயமலையில நிறைய ஆறுகள் இருக்கும். எல்லா ஆறுகள்லயும் பக்காவா குளிச்சு இந்த ரைடை வந்து ஒரு அட்வென்ச்சர் அப்படின்னா காயல் அப்படிங்கிற ஒரு பேரு நானே உருவாக்கிட்டு தான். இது யாரும் எனக்கு தரல, நானே என்னுடைய வஞ்ச புகழ்ச்சி மாதிரி வச்சுக்கிறேன்னு வைங்களேன். இந்த அட்வென்ச்சரை, இந்த ரைடு, இந்த மெகா ரைடு, அதாவது இது வந்து அன்எக்ஸ்பெக்டடு, திருப்பி வாழ முடியாத ஒரு ரைடு. அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சிருந்தா அது மறந்துட்டேன். இந்த இதுல போட்டு விடுறேன் நானு. இப்ப அந்த மாதிரி ஒரு ரைடு நான் வந்து இன்னைக்கு இந்த வாட்டி பண்ண போறோம். இது எல்லாமே வந்து பாண்டி குரூப்ஸ் தான். கிளம்புறது வந்து நமக்கு விஜயவாடா வரைக்கும் ஒரு பெரிய விழாக்கா போட்டுறேன். ஏன்னா கிளம்பி போறதெல்லாம் தனியா போடுறேன். இப்போ நம்ம பாயோட கடையில என்னென்ன ஐட்டம் மாட்டிருக்கோம், எப்படி கிளம்புறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த வீடியோல அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒவ்வொரு ஊர்களாக போயிட்டு இருக்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ்ல நம்ம வந்து இந்த ரூட்டை யாருமே எடுக்காத ரூட்டு, அதே மாதிரி யாரும் எடுக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத ரூட்டை நாங்கள் எடுக்க போறோம். புரியுதா உங்களுக்கு? யாரும் எடுக்காத ரூட் இது வரைக்கும் தமிழ்ல யாரும் போனதில்லை. போயிருப்பாங்க, பட் இப்போ வீடியோ போட்டதில்ல. ஆனா அந்த ரூட்டை யாரும் போகணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. அப்படி ஒரு ரூட்ல போக போறோம். அதனால ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இந்த ரைட்ல வந்து நாங்க நிறைய அனுபவங்களை எடுக்க போறோம். அந்த அனுபவங்களை நாங்க பாக்குறத விட நீங்களும் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் டிஜிட்டலா அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியா இருக்கும். நீங்களும் வீட்டுல டிவில இருந்து அப்படியே ஒரு பெட்ல படுத்துக்கிட்டு இல்ல சோஃபால சாஞ்சிக்கிட்டு நீங்க எங்க அனுபவத்தை நீங்களும் உங்க வாழ்க்கையில அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்க ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு வீடியோவை போட்டுட்டு இருக்க போறோம். நிறைய அனுபவங்கள் கண்டிப்பா எங்களோட லைஃப்ல நடக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்போடு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உலகத்துல போர் நடந்துட்டு இருக்கிறதுனால, அதுவும் இந்தியாவில், தமிழ்நாட்டுல, சென்னையில பெட்ரோல் கிடைக்கல, கேஸ் கிடைக்கல, சோறு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, பிராந்தி கிடைக்கல, அது கிடைக்கிறது நல்லா. இப்போ வந்து இது மாதிரி ஐட்டங்கள்லாம் கிடைக்கல. அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே கிடைக்கல.
அந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காத நேரத்துல கூட நாங்க வந்து கஷ்டப்பட்டு போராடி ரைடு போயிட்டு இருக்கோம். இப்ப யாரும் திட்டாதீங்க, இந்த மாதிரி உலகமே பிரச்சனையா இருக்கும்போது நீ என்னடா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு வருஷமா பிளான் பண்ணிட்டு இருந்தது. பெட்ரோலே கிடைக்காட்டாலும் உருட்டிட்டாவது போய் இந்த ரைடை முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ பாய் வந்து சீக்கிரம் கிளம்பி சத்தம் போட்டுட்டு இருக்காப்ல, அதனால கிளம்பிடுறேன். அடுத்த வீடியோல வந்து நாங்க இங்க இருந்து, அதாவது கொடுங்கையூர்ல சென்னையில இருந்து ஹைதராபாத் போறதுல வீடியோல மீட் பண்ணலாம். சரியா? ஸ்டே டியூன்டா இருங்க. வெறித்தனமான அட்வென்ச்சர் ரைடு வரப்போகுது.